பௌர்ணமி பூஜைக்காக கோவிலுக்கு போயிருந்தோம். பூஜை 5:30க்கு ஸ்டார்ட் ஆகும். பட் நாங்கள் வீட்டிலேயே லேட் ஆக்கிட்டோம். ஆனால் கரெக்டாக ஷார்ப்பான டைமுக்கு ரீச் ஆயாச்சு கோவிலில். பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு இந்த ஒரு சாரீ தான் வந்து எல்லோரும் வியர் பண்ணியிருந்தாங்க. பூஜை அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த சாரீ வந்து கம்பல்சரி வியர் பண்ணியிருக்கணும். 2 டேஸ் பிஃபோரே கொடுத்துருவாங்க. அமௌண்ட்டும் ஆல்ரெடி பே பண்ணிடணும். பூஜைக்கு தேவையான விளக்கு, பழம், தேங்காய், குங்குமம், மஞ்சள், பூ எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. பூஜை அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் பிரகாரத்தை சுற்றிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த ஒரு சாமியை பார்த்தது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக இருக்காங்கல்ல. அண்ட் தென் பிரசாதெல்லாம் வாங்கிட்டு கோவிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். என் சிஸ்டரோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் டே இருந்து. ஸோ அஸ் யூஷுவல் வளகாப்புக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு ரிட்டன் கிஃப்ட்ஸும் வாங்கி வீட்டுக்கு வந்ததும் ஒரு சைடு சமையலுக்கு தேவையான ஒர்க் நடந்துட்டு இருந்தது. இன்னொரு சைடு ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கான திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு பேபி ஷவருக்கான தீமில் மெகந்தி வச்சுட்டு இருந்தோம். அந்த நாள் நைட் இப்படி தான் ஜாலியாக போயிட்டு இருந்தது. கோவிலுக்கு போயிருந்தப்போ இந்த ஒரு பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. பூஜைக்கான திங்ஸ்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.